நான் போன கிளாஸ் வரல. கிளாஸ் நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? இல்ல. எப்படி அடுத்து அதுக்கு 3 கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கலையே? கடைசி கிளாஸ் நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்காத வந்தீங்க. உங்களோட நிறைய பிழை வந்துச்சு. நான் சொல்லி தந்தேன் இதெல்லாம் பிழையாகிற ரெக்கார்டு கேளுங்கோ, திருப்பி அந்த பிழை வராம வந்து ஓதுன்னு சொன்னேன் நான். எனக்கு எனக்கு காய்ச்சல் ஆப்சென்ட் ஆகும். சரி, ஓகே, நல்லா டே பாப்போமா. பிஸ்மில்லா அவனை வந்து பாப்போம். ஜெய் ஜி. இப்ப பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் சவுண்ட் போதா? ஜெய் ஜி. இதை வந்து பாப்போம். ஜூரை தௌ யௌ சௌ. இதை வந்து பாப்போம். ஊஃபௌஷி துவை ஹௌ. இதை வந்து பாப்போம். லவ்லூகி இல்ல, லவ் லூப் இல்ல, ரெண்டும் லாம் அல்ல. லவ் லூ கி ஜெய் ஜூ. லவ் லூ எப்படி வரும்? லவ் லூ லவ் லூ. லவ் லூ லூ எப்படி? லவ் லூ சொல்லுங்க பிள்ளை. லவ் லூ. ஆ, ஓகே. நம்பர் 3. லவ் லூ ஆ, டி ஜெய் ஹோ. ஓகே. இதை வந்து பார்ப்போம். பை ஹௌ மூ ரௌ மூவ் ஊ. மூவ். நம்பர் 3 எப்படி வரும்? மூ மூவ் அப்படியா? மூ சவுண்ட் இல்ல மூ அதைத்தான் சொல்ல. நீங்க சவுண்டா சொல்லாதால மூ நீங்க டிராக் பண்றதா இல்லையா, பாபு மூ உச்சரிக்கிறதா? மூ மோ அப்படியா? மூ ஓ ஓ. நீ டிராக் பண்ணப்படாது. ட்ராக் பண்றது அப்ப மூ நீங்க இப்ப நீங்க டிராக் பண்ண இல்லையே, அது ஏன் மாறுறீங்க? மூ நம்பர் 5 எப்படி வரும்? மூ ஊவ். கோவ். உச்சரிக்கணும் வேணா. இல்ல ஊ. என்ன உச்சரிக்கிறதுல டிராக் பண்றதும் இல்லை அப்படியா? மூ வாவு வாவை உச்சரிக்கணுமா இல்லையா? வாவ உச்சரிக்க கூடா. கூடா. டிராக் பண்ணணுமா இல்லையா? டிராக் ட்ராக் பண்ண. பண்ணணும். அப்ப நீங்க ரெண்டு செய்யலையே. ஒன்று வாவை உச்சரிக்கிறீங்க அல்லது டிராக் பண்ணாம சொல்றீங்க, ரெண்டு பேரையே. மூ நம்பர் 3 எப்படி வரும்? த்ரீ மூ. மூவ். வா உச்சரிக்கணும் அப்படியா? இல்ல மூ நீட்டலையே, டிராக் பண்ணலையே, மூவ். அப்ப டிராக் பண்றல அப்படியா? மூ. ஆ இப்பதான் வருது. வெரி குட். நம்பர் 5 எப்படி வரும்? நம்பர் ஃபைவ் ஊவ். இந்த திருப்பி வா உச்சரிக்கணும் இப்படிதானே. கோவ். ஊ ஊ விலங்குல ஊ கோ. வா உச்சரிக்கிறா இல்லையா? ஊ ஊ ஊ சொல்லல ஊ. நீட்டிங்க அப்படியா? ஊ இதுல நம்பர் 5 எப்படி வரும்? ஊ. நம்பர் 5 கோ அப்படியா? ஸ்கிரீனை பார்க்கணும். இப்ப நீங்க கேட்டீங்க ஃபைவ் தான். 5 எப்படி வரும்? ஊ ஸ்கிரீன் மாறலையா அவங்களோட?
பிழை. இல்ல ஸ்கிரீன் மாறல இன்னும். மாறலையா? ஓ இப்ப மாறலையா? இப்ப வருது. ஓ இப்ப நம்ம பையன் என்ன ஓ பிழை? நம்ம ஓ பையன் பிழை. பிழை பிழை பிழை. சரியா பாருங்க. wrong wrong wrong. ஆ நம்பர் 5. நம்பர் 5. ஓ அப்ப நீங்க ஊண்டு சொன்னீங்க. இப்ப நம்பர் 2 என்ன? நம்பர் 2 லூ. லூ. அப்படி வருமா? லூ என்று வருமா? இல்ல லூ. லூ. நம்பர் 5. ஓ நம்பர் 4. ஊ. பிழை பிழை. இல்ல ஊ ஊ ஆ ஊ. நம்பர் 4. ஓ இல்லையே, அது ஐன் இல்லையே வந்திக்காது. நம்பர் 4 எஸ். டூ ஆ டூ பிழை. டூ சவுண்ட் போதா? டூ தூவண்டா தே வந்து இல்ல. சூ சூவண்டா சாதி இல்ல அது. ம். சூ. சூவண்டா சாது வந்திக்கணும். அப்பதான் சூ. இந்த சூ சாது வந்திக்குதா? இல்ல இல்ல. அப்ப என்ன வந்திக்குது? Which letter? What is this letter? Swada, Dala, Thawa. தோத். அப்ப துவாதிர உச்சரிப்பு வரலையே, ப்ரொனவுன்ஸ் வரலையே. நீங்க சூ டூ சூ அப்படியா? இல்ல டூ நீட்டனமா இல்லையா? டிராக் பண்றா இல்லையா? டூ. டிராக் பண்ணணும் அப்படியா? ஓ நம்பர் 6. ஹோ நம்பர் 2. பௌ. நம்பர் 1. ஊ. ஒவ்வொண்டா பிள்ளை. இல்ல ஊ. நீங்க ஒவ்வொன்று சொன்னீங்களா? ஸ்டார்டிங் ஒவ்வொன்று நீட்டீங்களா? டிராக் பண்ண நீட்டோனும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னு சொன்னீங்க? அதான் தேவை. ஊ. ஸ்டார்டிங் நீட்டி சொன்னீங்க அப்படியா? ஓ சவுண்ட் அப்படி கேட்குது இல்லையே. ஓ. ஸ்டார்டிங் நீட்டி சொன்ன மாதிரி சவுண்ட் கேட்கல. இதுல நம்பர் 5 எப்படி வரும்? நம்பர் 5. ஃபாஸ்டா நம்பர் 5 எஸ். யோ யோ நம்பர் 2. யோ. நம்பர் 2 டிலே. ஜூ. ஜூ வண்டா பிள்ளை. ஜூ. ஸ்டார்டிங் என்னன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம்? ஜூ ஆ ஜூ. ஸ்டார்டிங் ட்ராக் பண்ணி ஜூ நீட்டி சொன்னீங்க அப்படியா? இல்ல அதுதானே, அங்கதான் பிரச்சனை. அந்த 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 ட்ராக்கு வரணும். அந்த ட்ராக் வருது இல்ல. இதுல நம்பர் 5 எப்படி வரும்? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். டைம் டைம். ஊ. தல. ஊ. நீங்க பாடத்தை வீட்டுல ப்ரிப்பேர் ஆகணும் ஜாஸ்மா. அப்பதான் இதுல நீங்க அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும். உங்களுக்கு தெரியுது, நீங்க தெரியாம ஓதல, தெரிஞ்சு ஓதுறீங்க. பட் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் செய்யுது. சரியா? அந்த கன்ஃபியூஸ் உங்கள்கிட்ட நிறைய மிஸ்டேக்கை கொண்டு வருது. நான் இந்த அடுத்த பாடத்தை நான் மூவ் ஆகணும். இல்ல நிறைய பாடம் கழிக்கிறேன், நான் மூவ் ஆகிக்கொண்டே போகணும். பட் போக இல்லாத சுச்சுவேஷன், நீங்க இடையில கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. மூவ் பண்ணி செல்றீங்க, திருப்பி மூவ் நீட்டுறீங்க. மூவ் பண்ணி செல்றீங்க, திருப்பி நூறு ட்ராக் பண்றீங்க. இப்படி கன்ஃபியூஸ் ஆகப்படாது. கொஞ்சம் நீங்க ரெக்கார்டை கேட்டு பாடத்தை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும்.
என்னத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும் சொன்னா பாடமாக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுது. உங்கள்கிட்ட என்ன விடயம் அல்லது எந்த மேட்டர்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்களோ அந்த கன்ஃபியூஸ்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஸ்டைலுக்கு இடத்துக்கு நீங்க வரணும். குறிப்பா லம்மத்துன் வந்து ட்ராக் பண்றதுக்கும் லம்மத்தினோட சேர்த்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இடையில உங்களோட கன்ஃபியூஸ் இருக்குது விளங்குது பாடத்துல. நீங்க அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். நான் இதை நீட்டி செல்லணும், இதுல வாவோட ப்ரொனன்ஸை செல்லணும், இதுல வாவோட ப்ரொனன்ஸ் வராது ட்ராக் பண்ணித்தான் செல்லணும் என்கிற ஆன்சர்ல நீங்க கன்ஃபார்மா ஸ்ட்ராங் ஆகி கான்ஃபிடென்ட்டோட ஃபர்ஸ்ட் டைம் சரியா செல்ல ரெடி ஆகணும். இது நான் கேட்டுட்டு பின்னாடி திருப்பி அடுத்த கொஸ்டின் கேட்டு அதுலேருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி நீங்க சரியா செல்ற ஸ்டைல் தான் நினைக்கிறீங்க. நீங்க சரியா செல்றீங்க, சரியா செல் எடுக்கிற டைமிங் பிரச்சனையே இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. அது குயிக்கா மூவ் ஆகணும். சஸ்மாக்கு வாங்க பிரச்சனை, உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்துக்கு கிளியர் உங்கள்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்குது. நீங்க தான் கிளியர் ஆகணும். நீங்க கிளியர் பண்ணதான் எனக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். கிரியேட் பண்ணுவாங்களா ரெக்கார்டு கேட்டு இன்ஷால்லா.